எல்லோருக்கும் வணக்கம். உலகில் உள்ள சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி பவர் ஆஃப் மைண்ட், மனதின் சக்தி. டைரக்டாக ஒரு சப்ஜெக்ட் போகாம, ஒரு லேடி அவங்களுக்கு இந்த ரோசா பூ இருக்குல்ல, அதோட மனம்னாவே அலர்ஜி தான். ரோசா பூ பக்கத்தில் பார்த்துட்டாலோ அதோட மனம் வந்துட்டாலோ அவங்களுக்கு கண்கள்லேருந்து தண்ணி வரும், மூக்கில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். சில பேர் இப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில இது அலர்ஜிக்காக இருக்கும். இந்த அம்மாவுக்கு ரோசா பூ ஒரு அலர்ஜி. இந்த அம்மா ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் காலம்பரை 10 மணிக்கு மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெரிய கான்ஃபரன்ஸ் ரூமில் மீட்டிங். இந்த அம்மா ஒரு 9:30 மணிக்கு ரெடி ஆகி அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் டேபிள், அந்த சைடில் பெரிய நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் டிஸ்பிளேலாம் காட்டுவாங்க. பார்த்தா அந்த பெரிய இந்த கான்ஃபரன்ஸ் டேபிளில் அந்த சைடில் ஒரு இதில் ஃப்ளவர் வேஸ் மாதிரி வச்சுக்காங்களேன், 100கணக்கான ரோசா பூ வச்சுருக்காங்க அலங்காரம் பண்ணி. இந்த அம்மாவுக்கு அப்போவே கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சு, மூக்கு இரிட்டேஷன் அன்ஈஸியாக இருக்குது. அதனால் அவ்வளோ பக்கத்துலேயே போகாமல் கடைசியில் உட்காந்துட்டாங்க. அதில் மனம் இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அப்போ இந்த அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு தான் அந்த ரோசா பூ அலர்ஜி, பாக்கி எல்லாருக்கும் அது பிடிக்கும்ல, அதனால வச்சுருக்காங்க. நம்ம போய் கம்பெனி இதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு அலர்ஜி அது வைக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சதுன்னா ரொம்ப தூரம் தள்ளி உட்காந்துக்கணும்னு ஒன்று உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வர்றார், வேற ஒரு எம்ப்ளாயி. நேரம் முன்னாடி போய் அந்த ரோசா பூ இருக்குல்ல, அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அது அழகாக ரசிக்கிறாரு. ஒரு பூ எடுத்து மணந்து பார்க்குறாரு, திருப்பி அங்கேயே வச்சுறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க, பாரு அவருக்கு பாரு ரோசா பூவோட ஸ்மெல் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தான் அது அலர்ஜியாக இருக்குது, கண்ணு தண்ணி வருது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3வது ஒரு நபர் வர்றாரு. அவர் அந்த நபருக்கு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு மீட்டிங் ஆரம்பிக்க தான் டைம் இருக்குல்ல, நம்ம போய் கேண்டீனில் போய் டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது இந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இந்த அம்மா கேட்குறாங்க. என்ன பேசிக்கிறாரு தெரியுமா, நான் முன்னாடியே வந்துட்டேன், அந்த 100கணக்கான ரோசா பூ இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கேன்னு எடுத்து மணந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரிஜினல் பூவே கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் பூவு. நல்ல வேலை வேற யாரும் என்ன பார்க்கல, அவமானமாக போயிருந்துருக்கும், ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க 2 பேர் போகிறத இந்த அம்மா காது கூடயே கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஓ, இது காகித பூவா? தூரத்துலேருந்து பார்க்க ரோஜா பூ மாதிரி இருந்த உடனே ரோஜா பூன்னு மனசு உள் வாங்கினதுனால, ரோஜா பூனாவே இவங்களுக்கு அலர்ஜின்றதுனால சாதாரணமாக கண்ணில் தண்ணி வந்துச்சு, மூக்கு அரிச்சது இருக்கும், பயங்கர அன்னீசியாக இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. இவர் காதுலேருந்து இவர் சொன்னார்ல ஆர்டிஃபிஷியல் பூ அப்படின்னு சொன்னது காதில் விழுந்த உடனே அவன் நார்மல் ஆகிட்டாங்க. கண்ணில் தண்ணி வருது நின்று போச்சு, மூக்கரிச்சல் நின்று போச்சு, அன்னீசியாக இருக்கிறது மாறி போச்சு. அப்போ இந்த ஷாக் ஆகிட்டாங்க. அப்போது மனசுக்குள்ளே போன ஒரு விஷயம் அதை நம்ப வச்சிடுது, அதுக்கேற்ற மாதிரி பாடியை ரேட் பண்ண வச்சிச்சு இல்லையா? பியூட்டி இல்லை அது. அதே நியூஸ் வேற ஒரு நியூஸ் வருது, இது ஆர்டிஃபிஷியல் பூ, காகித பூ அப்படின்னு வந்த உடனே நார்மலுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு செட் ஆகிடுது. இது தாங்க வாழ்க்கை. அப்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது நம்ம மனசு அதை எப்படி எடுத்துக்குதுன்றதை பொறுத்து இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் 2 சம்பவம் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் காலேஜ் முடித்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த 2 கையிலையும் அங்கங்கே கண்டாக வீங்கிச்சு. ஏன் அப்படி வீங்கிச்சுன்னு தெரியல. நான் இன்ஜினியரிங் படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். அதே மாதிரி என் கூட படித்த ஒருத்தர் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணேன், நேராக போனேன், இந்த பரவாயில்ல கையெல்லாம் கண்டாக வீங்கிச்சு. நான் பயந்து போயிட்டேன் ஆக்சுவலாக, ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. உடனே அவர் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அதோட கிளினிக்கல் ப்ராக்டிசஸ்லாம். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னார். அப்போ என்ன வயசு இருக்கும், 22-23 வயசு தான் இருக்கும். சரி, அவன் சொல்கிறானே ப்ரெஷர்லாம் செக் பண்ண, ப்ரெஷர்லாம் நார்மல், அந்த வயசில் என்ன பிரச்சனை இருக்க போகுது. உடனே அவன் சொன்னான் டயபெட்டிஸாக இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன் டயபெட்டிஸ் அந்த மாதிரி கட்டுக்கட்டாக வீங்கமான், அதையும் பார்த்துலான்டான். செக் பண்ணி பார்த்தா நார்மல். உடனே அவன் சொல்கிறான் தைராய்டாக இருக்கும்டான்னா. நான் சொன்னேன் என்னடா எல்லாமே இருக்குன்ற. அவன் பயம் கூட்டிகிட்டே இருக்கான். ஆனால் இதில் எதுலேயுமே எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ். அப்போது கொரட்டூரில் ஒரு டாக்டர் இருக்கார், கமலக்கண்ணன் ஒரு டாக்டர். அவர் எம்பிபிஎஸ் படித்தவர் தான்.
ஆனால் ஒரு நாளுக்கு 300 பேஷண்ட் மேலே பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு இவன் நேராக கூட்டிகிட்டு போனான். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கஜ கஜ கஜன்னு கூட்டம் நிறைய இருக்குது. இவனே ஒரு டாக்டர்ன்றதுனால அந்த டாக்டர் பர்சனலாக தெரியணும்னா நேராக கேபினில் கூட்டிகிட்டு போயிட்டான். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இது என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு, அவர் இன்ஜினியரிங் படித்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இவன் கையெல்லாம் கண்டு வீங்கி இருக்கு டாக்டர், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. டாக்டர் அப்படி சும்மா பார்த்து தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கேள்விக்கு போயிட்டார். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு. ஆமாம். 24 மணி நேரம் ஏசி ரூம்லேயே இருப்பீங்களா? ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குளிப்பீங்கன்னு கேட்டார். அப்போ சம்மர்ன்றதை நான் சொன்னேன், தோணும்போதெல்லாம் குளிப்பேன், காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் குளிப்பேன் நான் அப்படின்னு. குளிக்கிற வசதி இருக்கிற இடத்துல பண்ணிடுவேன் அப்படின்னு. ஓகே, என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க? நான் சொன்னால் அது வரைக்கும் நான் ஹமாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீசனில் இந்த டெட்டால்னு ஒரு சோப் யூஸ் பண்ணேன். அப்போ அந்த டாக்டர் என்ன பார்த்து கேட்ட கேள்வி, இந்த குருவிக்காரங்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் குளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி 4-5 வாட்டி குளிக்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அப்படின்னு. அவர் சொன்னால் நான் 20-30 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதற்கு ஒரு குருவிக்காரன் கூட ஸ்கின் டிசீஸ் என்கிட்ட வந்ததே கிடையாது, எப்படி முடியுது? எனக்கு இதெல்லாம் விளக்கம் தெரியாது டாக்டர் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்குது. கெட்ட பாக்டீரியா அழிச்சு ஆகணும், நல்ல பாக்டீரியா உடம்புல இருந்தே ஆகணும். நீங்கள் இந்த டெட்டால் மாதிரி நல்ல பயங்கர சோப்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நல்ல பாக்டீரியாலாம் சேர்த்து சாப்பிடுச்சிடுறீங்க. அப்போ உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் கெட்டு போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்துடுது. அதனால தான் இது வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய சோப்புக்கு மாறிடுங்க. அப்போ அங்கே கொஞ்சம் ரெப்பெல்லாம் வந்திருந்தாங்க, மெடிக்கல் ரெப்பெல்லாம். எனக்கு ஞாபகம் இசட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டேப்லெட் பேர் சொன்னார். அது ஒருத்தர் வச்சுருந்தார், கொடுத்தாரு. அங்கேயே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க சொன்னார். அந்த கேபினட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்தேன் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர்கிட்ட முடிஞ்சு அந்த கேபினட் வரதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த கண்டு கண்டா வீங்கும் போது பயம் வந்துச்சு. ஏன் வந்ததுன்னு தெரியாதனால. அங்கே என்ன பிரச்சனை, எனக்கு நாலேஜ் இல்லை ஏன் இது வருதுன்னு. என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லை, நிறைய கேஸ் பார்க்காதனால கரெக்டாக இதுதான் இருக்கும்னு அவரால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அந்த டாக்டருக்கு ஏன் முடிஞ்சுது, அவர் ஒரு நாளுக்கு 300 பேஷண்ட் பார்க்குறாரு. இது 10ஓட 11 கேஸ். ஸோ என் மனம் பயம் ஏன் கிரியேட் பண்ணுது, என் ஆன்சர் தெரியாதனால. இது எப்படி கண்டு கண்டா வீங்கி என்ன ஆகும், நாளைக்கு நான் படித்த படிக்க ஆகிடும். சின்ன வயசு அப்போல. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, நாலேஜை தேடுறதுல இருக்குது. நாலேஜ் எப்படி தேடுறோம், சுகராக இருக்குமா, ப்ரெஷராக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்கான்னு தேடுறோம். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட போகிறோம், அவர் விளக்கம் தரார். இப்போ ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. அந்த கேபினை விட்டு வெளியே வரும்போதே நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ். கரெக்டாக? அப்போ மனசு ஒன்று நம்பிடுச்சுனாவே அது கிரியேட் பண்ணிடுது. அந்த அம்மாவுக்கு அப்படி தான் ப்ராப்ளம் இல்லையா? அந்த மனசு எப்படி நம்பிடுச்சுன்னா, ரியலாகவே ஒரிஜினல் பூ, ரோஸ்னாவே நமக்கு ஆகாது, ரோஸ்னாவே நமக்கு அலர்ஜி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுச்சு. சரிதானே? அதனால தான் அந்த அம்மாவுக்கு உடனே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அது எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஆனால் காகித போனோன்னு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. இனி ஒரு சம்பவம் சொல்ல பாருங்களேன். நான் என் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் சித்தாப்பாக்கு உடம்பு சரியாக இல்லாமல் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அவருக்கு தலையில் அடிபட்டு பிளட்டு கிளாட் ஆகிருந்தது. அவர் ஓப்பன் பண்ணி அந்த பிளட்டை எடுக்கணும், இதுதான் விஷயம். சர்ஜரி பண்ணணும். ஸோ சர்ஜரி அதுவும் தலைக்கு பண்ணுறாங்கன்னா மக்கள்லாம் பயந்து போயிடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் சித்தியும் சித்தியோட பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க அங்கே. நானும் போயிருந்தேன். நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி ஆனது வரைக்கும் கூட அவர் அந்த சர்ஜரி டேபிள் கொண்டு போகவே இல்லை. எனக்கு காலங்காலத்தில் அமிர்த வேலை முடிஞ்சு நான் வீடியோ போடணும். நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். அதை நான் அது ஒரு என்ன சொல்கிறேன், கரெக்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் பண்ண எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவருக்கு இன்றைக்கி 69-70 வயசாகுது. இத்தனை வருஷமும் அவர் 7 நாளும் ஒர்க் பண்ணுறாரு. காலம் 9 மணிக்கு ஆஃபீஸ் போவார், நைட் 9 மணி. இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருக்கிறார். அப்போது எப்போ பார்த்தாலும் ஒர்க்கஹாலிக் தான் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு நோய்க்கு உடம்பு சரியில்லாமல் போய் கஷ்டப்பட மாட்டார், திரும்பி வந்துடுவார்ன்றது பயங்கரமான நம்பிக்கை. ரெண்டாவது, நான் என் செத்திக்கும் அவங்க கசினுக்கும் சொன்ன ஒரே விஷயம் தான், கையில் ஒரு நமக்கு எப்போ ரத்தம் கட்டிக்கும் தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம், பிடிஞ்சு விட்டுருவோம், இல்லாட்டி குத்தி விட்டு அதை பிளட் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதை தான் பண்ண போகிறாங்க இங்கே. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாதுனால ஓப்பன் பண்ணி அந்த பிளட் எடுப்பாங்க, மூடிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மூணாவது, நான் பரமாத்மாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வீடியோ போடணும், நான் வீட்டுக்கு போவேன், நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அவரை பார்த்துக்க வேண்டியது வேலை உண்டு. இது இல்லாமல் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ராஜயோகத்துக்கு. அதில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 5 கண்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 சில்லற ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க யோகா பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், தானே எழுந்து வரப்படுறாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், வீடியோ போட்டேன், மக்கள் நீங்களும் பார்த்தீங்க, எல்லாம் கரெக்டாக போச்சு. அப்போ மனசில் நம்ம என்ன இடம் கொடுக்குறோன்றதாங்க. என் மனசில் என்ன இடம் கொடுத்தா அவர் எழுந்து வந்துடுவார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இறைவன்கிட்ட சொல்லியாச்சு, ஆத்மாக்கள் யோகா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிடுது. அவனை சத்திக்கும் கசினுக்கும் ரியலாக பயமாக தான். ரியலாக ஏதோ ஆயிருந்ததுன்னா என்ன கேட்பாங்கல்ல, என்ன அம்போன்னு விட்டு போயிட்டியா அந்த சமயத்தில் கேட்பாங்கல்ல. என்னோட நம்பிக்கை அதுதான். மனசில் நான் இந்த இடமே கொடுக்கல.
ஸோ மனசில் என்ன இடம் கொடுக்குறோன்றதை பொறுத்து தாங்க இருக்கு. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ட்ராமா நல்லது. நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு நீங்கள் பயந்து போகிறதுன்றது அந்த அம்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் பூவை பார்த்து அலர்ஜின்னு நினைக்கிற மாதிரி. பரமாத்மா நிறைய இடத்துல சொல்லிட்டார், என் குழந்தையோட ரோமத்தை கூட ஒருத்தன் தொட முடியாது. இது பரமாத்மா கொடுக்குற வாக்குறுதி. நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் வைங்க, நான் 1000 ஸ்டெப் வச்சு வரேன். இது பரமாத்மா கொடுக்குற வாக்குறுதி. இடியாப்ப சிக்கல் மாதிரி இருந்தாலும் வெண்ணையில் இருக்கிற முடிய மாதிரி அழகாக எடுத்து உன்னை காப்பாற்றுறேன்றான். இது டிராமாவா பாரு, புரிஞ்சுக்கோ, பிரச்சனை கிடையாது. பகவத்கீதை எது சொல்லுது? முன்னாடியும் நல்லது, இப்போவும் நல்லது, பின்னாடியும் நல்லது, எல்லாமே நல்லதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம மனசுல பயம்னு ஒன்று உள்ளே ஏறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே நல்லது தான். ஸோ ஏதாவது ஒரு குழப்பம் பயம் வருதுன்னா தெளிவை நோக்கிப்போங்க, நாலேஜை தேடிப்போங்க. எப்படி எனக்கு அது தெரியல, அது கண்டாவீங்களா, என்ன காரணம் தெரியல, என் நண்பருக்கும் அது கண்டுபிடிக்க முடியல, உடனே எக்ஸ்பர்ட் அவர் 300 கேஸ் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் 20-30 வருஷமாக பார்க்குறாரு, அவர்கிட்ட டேரெக்டாக போனோம், சர்வசாதாரணமாக சொல்யூஷன் கிடைச்சிச்சு. அன்றைக்கி அந்த கேபின் விட்டு வெளியே வரதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த ட்ராமாவில். ஸோ மனம் பயங்கர பவர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது என்ன புரிஞ்சுக்குதோ அதை அப்படி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கெட்டதை பயப்படுற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அங்கேயே முடிஞ்சு போச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் இறக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த நோய் வந்தால் நான் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நம்பிட்டதால் தான். யார் எழுந்து நிற்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் ஒரு கை பார்த்துட்றேன்னு நினைக்கிறவன் ஜெயிச்சு தான் வரான். சரியா? ஸோ மனசு ரொம்ப பவர்ஃபுல், அது புரிஞ்சுக்காங்க. அப்போ மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ராஜயோகம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.